பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 46:1-2. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நடைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் சலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் பயப்படோ. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால் தேவனுடைய நகரத்தை உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அதை அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்கிறார், 46ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்கிறார், அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடைக்கலமானவர். ஆபத்து வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் ஓடிடுவாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை நேசிப்பார்கள், பதவி இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை நேசிப்பார்கள், சொத்து சுகம் ஆஸ்தி இருக்கிற வரைக்கும், அதிகாரம் இருக்கிற வரைக்கும் நம்ம நேசிப்பார்கள். நம்மிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நம்மளை ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் நமக்கு இயேசு எந்த நிலையில் இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இயேசு. அல்லேலூயா. இந்த இயேசு இன்னைக்கல்ல, என்றைக்கு நமக்கு அனுகூலமாக இருப்பார். கவனிங்க. ஆகவே இந்த ஆண்டவரை பின்பற்றுங்கள். அடிக்கடி அறிக்கையிடுங்க, எனக்கு அடைக்கலம், எனக்கு பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கை உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.